வெல்கம் டு நலந்தனா வீவர்ஸ். இன்னைக்கு நேந்திரம் பழம் அடை செய்ய போறோம். இது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம், ஈஸியா செஞ்சிடலாம். ஒன்றும் ரொம்ப கஷ்டமே இல்லை. பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியானது இது. பெரியவங்களும் நல்ல நேந்திரம் பழம் சாப்பிடுவாங்க. அது ஆவியில வேக வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. இது ஆவிலையும் வேக வச்சாங்கன்னா நெய்யிலையும் கொஞ்சம் வதக்கிடணும். இதை நல்லா சின்ன பீஸா வெட்டி முதல்ல கனிஞ்ச பழமாகவும் இருக்கலாம், ஓரளவுக்கு பழமாகவும் இருக்கலாம். இதை எடுத்து ஒரு பழத்துக்கு 1/4 கப்பு ரவை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பழத்தை நல்லா பொடியா கட் பண்ணியாச்சு. இதை அடுப்பத்தை வச்சு நெய்யை ஊற்றணும். நான் வெண்ணெய் போட்டிருக்கேன். நெய், ஆமா, நெய் தான் ஊற்றணும். ஆக்சுவலா நெய்யும் இந்த நேந்திரம் பழத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இது கொஞ்சம் மெல்ட் ஆன உடனேயும் ஃபர்ஸ்ட் இந்த வாழைப்பழத்தை போட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். நேந்திரம் பழம் இது சாதாரண பழத்துல, நம்ம ஊர் பழத்துல கூட செய்யலாம். இது கேரளா ஸ்பெஷல் பழம் இல்லையா? இப்ப நம்ம ஊர்லயும் கிடைக்குது அப்கோர்ஸ். ஆனா இத பிறந்த ஊருன்னு ஒவ்வொரு ஜாமானுக்கும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் சொல்லுவாங்க இல்லையா? இது அது மாதிரி இது நேந்திரம் பழம், கேரளா பழம் எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ஊர் பழம் பூவம்பழம், ரஸ்தாளி பழம், கற்பூரவள்ளி, இந்த தமிழ்நாட்டு பழத்துல இது அதுலயும் செய்யலாம். இது இனிப்பு வடை. ஆமா, இனிப்பு வடை ஸ்நாக்ஸ் ஈவினிங் சமயத்துல சாப்பிடுறது. இப்ப மார்னிங் டிஃபனுக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிடுவோம் இல்லையா? 1 நிமிஷம் வதக்குனா போதும். ஆமா. இப்போ இது ஒரு பழத்துக்கு ஒரு 1/4 கப் அளவு தேங்காய், இதையும் இதுல போட்டு வதக்கிக்கலாம். தேங்காய் பூ. ஆமா, இதுவும் வதக்க. இப்ப இதோட 1/4 கப்பு ரவை. நம்ம ஏற்கனவே இது வறுத்தது இருந்தாலும் இதோட கொஞ்சம் சூடு பண்ணி வறுத்துக்கலாம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம். வதக்கிட்டு தேங்காய் பூ போட்டிருக்கோம். இப்ப ரவாவும் போடுறோம். ஆமா, இது நல்லா இதுவும் ஒரு 2 நிமிஷம் அப்புறமேல ஆறுனதுக்கு அப்புறம் கூட மசிச்சு அடை மாதிரி தட்டணும். இதுல 1 ஸ்பூன் அரிசி மாவு. 2 பழம் போட்டோம்னா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம ஒரு பழம் தான் போட்டிருக்கோம், அதனால 1 ஸ்பூன். பெரிய பழம் தானே? ஆமா, நல்லா பெருசா இருந்தது. கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாம நல்ல, இல்லைன்னா ஒவ்வொரு சமயம் நசுங்கி கொஞ்சம் பழம் வீண் போற ஆகப்பெல்லாம் இருக்கும். பாகு வச்சு இதுல ஊத்திக்கலாம். அத முதல்ல செஞ்சிருந்துருக்கலாம் கூட. நம்ம ஊத்துனோம்னா அந்த ரவையெல்லாம் இழுத்து நல்லா கெட்டி ஆயிடும். இப்ப பாகு வச்சுக்கலாம். நல்லா இப்பவே கெட்டி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. நல்லா வறுபட்டு இருக்கும் அரிசி மாவும் ரவையும். இப்போ இதுல பாகு காய்ச்சிக்கலாம். இது 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன், போட்டாச்சு. இது 1/4 கப்பு ரவை எடுத்தோம் இல்லையா? அதனால 1/2 கப்பு 3/4 கப் அளவு, 1/2 கப்பு கொஞ்சம் 3/4 கப் அளவுக்கு தண்ணியும் ஊத்தியாச்சு இதுல. இப்ப நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா பாகு மாதிரி எடுக்கணும்னு கூட. இது கல்லு மண் இல்லாத வெள்ளனால அப்படியே போட்டுருவேன் நானு. வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. ஆமா, நல்லா பெரிய பாத்திரத்துல வச்சு
இதுக்கு வாசனைக்கும் செரிமானத்துக்கும் ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய் நசுக்கி போட்டுடணும். ஒரு சிட்டிகை உப்பும் இதுலயே போட்டாச்சு. இது திராட்சை முந்திரி நெய்யில வறுத்து இந்த வாழைப்பழம் வதக்கணும் இல்லையா, அதுல போட்டுக்கலாம். நெய் கரைஞ்சிருச்சு போல இருக்கு. இப்ப அடுப்புல வச்சு கொரடை இருங்க, சுடு கொரடை ஊத்தியாச்சு. கிண்டுறாங்க, நல்லா பசியே கிண்டணும். தட்டியாச்சு. இப்போ தட்டி நம்ம வேக வச்சிருக்கோம். இப்போ ஆவியில வேகுது. ஆவியில் வெந்துருச்சு. இதை பாருங்க, நேந்திரம்பழம் அடை சூப்பராக அழகாக வந்திருக்கு பாருங்க. டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஆவியில் வேக வச்சு நல்லா வந்திருக்கு. ஒவ்வொன்றும் அழகாக வந்திருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நலந்தாரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறந்துடாமல் அமுக்குங்க. பாய்.